பார்த்துருக்கிறதுல எனக்கு பிஸ்டன் போட்டதுமே ஒரிஜினல் பிஸ்டன் போட்டிருக்கோம். ஒரிஜினல் பிஸ்டன்னா கேசிசி பார்ட் நம்பர் வந்துருக்கும். காரில் கிட்ட ஒரிஜினல் போட்டிருக்கோம். போட்டு எப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் ஓடிருக்கு. நான் திரும்பியும் இந்த பாட்டோட வந்துருக்கு. ஈரத்தன்மை வந்து இந்த இது இருக்குது. மேலும் இந்த பிரச்சனைகள் வரும். ரிங்ஸும் இந்த கம்பெனி சொல்கிற மெத்தடில் தான் நம்ம போட்டிருக்கோம். வால்வு வந்து இதில் முட்டி இருக்குது. முற்றளவுக்கு அடி ஒன்று இருக்குது. அது வந்து இந்த இடத்துல தடம் வராது. வண்டியில் தடம் வந்துருக்கு. இது போக இந்த வேலைகளை நம்ம கழட்டியும் பிரித்து வேலை பார்த்து மறுபடியும் போடணும். பிஸ்டனுமே ரொம்ப அடிபட்டு தான் இருக்குது. இது வந்து பிடிச்சி ஓடி இருக்குது. இந்த பக்கம் பிடிச்சிருக்கு, இந்த பக்கம் பிடிச்சிருக்கு, ரெண்டு பக்கம் பிடிச்சே ஓடி இருக்குது. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோக்கள் நல்லா பார்க்குங்க. வீடியோக்கள் நல்லா பாருங்கள். ரெண்டாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து லிங்க்ஸ் செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே லெவலில் இருக்குது. இந்த பிஸ்டனோட ரிங்ஸோட கேப்பு, ரிங்ஸோட கேப்பு கணக்கு கம்மியாகணும். பிஸ்டன் கார் பிடிச்சிருக்கு, மேலேயும் பிடிச்சிருக்கு, கீழே பிடிச்சிருக்கு. ரிங்ஸை ஃபுல்லாமே காமிக்கலாம். இதில் உள்ள ரிங்ஸ் போட்டிருக்கோம். ரிங்ஸ் வந்து போட்டிருக்கிறதுல வந்து இந்த இடத்துல கேப் தெரியும். அந்த கேப்போட தன்மை வந்து இன்னும் கம்மியாகணும். கம்மியானதுக்கப்புறம் தான் வண்டி நல்லாயிருக்கும். இது வந்து அடுத்த சைஸ் பிஸ்டன் போடும்போது கொஞ்சம் டைட்டாக வச்சு போட்டு விட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். வீடியோக்கள் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பண்ணுறதுக்கும் க்ளவுஸ் இதில் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வருங்காலத்தில் ஏகப்பட்ட மலைச்சாவடி எல்லாத்தையும் வருது. க்ளவுஸ் போடுறதுனால நம்மளுக்கு வந்து நோய்களும் வராது. வீட்டுக்கு போகிறதுனால பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகளையும் கைட்டு தொடும்போது வைக்கும்போது க்ளவுஸை கழுவிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது நிறைய ஆயில்கள் உள்ளே போகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம அடுத்து நாங்கள் மாட்டும்போது ரிலீட் பண்ணுவோம்.